நீங்க ரெண்ட் அவுட்டுக்கு வாகனம் குடுக்குறீங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு உங்களுடைய வாகனத்த குடுத்து விடுறீங்களா? அப்ப இந்த காணொளிய கட்டாயம் பாருங்க. அண்மையில புளியங்குளத்துல ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றது. பேருந்தும், மோட்டார் சைக்கிளும் மோதிக்கொண்ட விபத்து. அதுல மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்திருந்தார். இந்த விபத்து தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்ற போது, பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய கட்டளைக்கு அமைய மேலதிக பரிசோதனைகள் சாரதிக்கு மேற்கொள்ளப்பட்டது. அந்த சாரதி ஐஸ் போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது இன்றைய நாளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே அந்த ஐஸ் போதைப் பொருளை அவர் குடித்திருந்ததால தான் இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்றதும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகி இருக்கிறது. ஆகவே இந்த வாகன சாரதிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது போதைப்பொருள் பாவனை என்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் இந்த சாரதி ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியான விசாரணையில் இன்று அந்த பேருந்தினுடைய பிரபல பேருந்து நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை நாளைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பேருந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டமைக்கு இன்னொரு முக்கிய காரணம், அந்த பேருந்து சாரதியினுடைய வாகன ஓட்டுநர் உரிமம், அதாவது லைசன்ஸ் காலாவதி ஆயிட்டது, எக்ஸ்பயர் ஆயிட்டது. அதை பார்க்காமல் அவருக்கு வாகனத்தை வழங்கியது என்ற குற்றச்சாட்டு தான் மிக பிரதானமாக இப்ப அடுத்த குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுலதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ரெண்ட் அவுட்டுக்கு நீங்க வாகனத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், சாரதி அனுமதி பத்திரத்தை பல பேர் பரீட்சித்து பார்க்கறது கிடையாது. சில ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு போகலாம் சரி. ஆனால் சாரதியினுடைய அந்த லைசன்ஸ் நம்பர் எழுதிட்டு போகணும். ஆனால் நீங்க இனிவரும் நாட்கள்ல கட்டாயமாக லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆயிட்டுதா, எப்ப முடிய போகுது அப்படின்றது கட்டாயம் நீங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்க சாரதி அனுமதி பத்திரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நபர் தான் அந்த வாகனத்தை உங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொண்டு செலுத்தி கொண்டு போறாரா அப்படின்றதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு விபத்து ஒன்று சம்பவித்த பிறகு அதற்கு பிறகு அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் தான் போலீசாரால் அழைக்கப்படுவார். தேவை ஏற்பட்டால் அவர் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஒரு வாகனத்தை கொடுக்கின்ற பொழுது முற்றுமுழுதாக அந்த சாரதி போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறாரா, அல்லது குடிச்சிருக்கிறாரா, அல்லது லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆகாம வச்சிருக்கிறாரா, இப்படியான விஷயங்களை நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பொது போக்குவரத்துகள்ல பயணம் செய்கின்ற பயணிகள் நீங்க வாகனத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது, பஸ்ஸில் எல்லாம் இருக்கின்ற பொழுது சாரதி என்னுடைய நடத்தையிலே வித்தியாசம் இருக்கிறது, அல்லது அந்த அவர் வாகனம் செலுத்துகின்ற விதத்திலே கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காதீங்க. பல பேருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக அமையலாம். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அல்லது போலீஸ் நிலையத்துக்கோ முறைப்பாடு அளியுங்க. ஏனென்று சொன்னால் இப்ப அதிகமாக இந்த போதைப் பொருள், அதாவது முதல்ல மது அருந்திட்டு ஓடினா அந்த மனத்துல கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இவர் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இந்த புதுவிதமான பல போதைப் பொருட்கள் வருகிறது. அதை உட்கொண்டுட்டு இவங்க போறதால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த நடத்தையிலே சில மாற்றங்கள், அல்லது வாகனம் ஓடுகின்ற பொழுது சில மாற்றங்கள் இருக்கும். அதனை கண்டீங்கன்னு சொன்னா உடனடியாக நீங்க தகவல் அளிச்சு உங்களுடைய உயிரை மட்டுமில்லாமல் பல பேருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்க ஒரு காரணியாக அமையுங்க. என்னன்னு சொன்னால் பல விபத்துக்களை தடுத்துக் கொள்ள முடியும்.